எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பிலே, ஏனென்றால் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிலே இதே தீர்மானங்களை மாண்புமை முதல்வர்கள் முன்னாலே நிறைவேற்றுகிற ஒரு வரலாற்று வாய்ப்பை பெற்றோம். வாழ்த்தி வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று சட்டப்பேரவையிலே 2 தீர்மானங்கள் அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதல் தீர்மானம் தொகுதியினுடைய மறுசீரமைப்பு, மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதிகளுடைய மாற்றம் என்பது குறித்தது. நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஒரு பறவை பார்வை பார்க்கின்ற பொழுது தென் மாநிலங்கள் பல்வேறு சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதாலும் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறார்கள். நாளை வருங்காலத்தில் இந்த எண்ணிக்கைகள் குறைகின்ற பொழுது நமக்கான குரல் அங்கு ஒலிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு அச்சம் நியாயமானது. பாரதிய ஜனதா கட்சி அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை அதை நாங்கள் we are sharing our concern. அந்த தீர்மானத்தில் அதில் இருக்கக்கூடிய கவலையை, அக்கறையை புரிந்து கொள்கிறோம். நிச்சயமாக எந்த இடத்தில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும். இரண்டாவது, ஆதரிக்கிறோம். அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு. கவலையை புரிஞ்சுக்கிறோம், அதில் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம், அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம், எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க. இரண்டாவது தீர்மானத்தை பொறுத்தவரை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதிலும் சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம், நாம் மக்களுடைய பிரதிநிதிகள். ஒவ்வொரு வாக்குச்சீட்டிற்கும் என்ன மதிப்பு என்பதை சாதாரண மனிதர்களை விட நாம் அதிகமாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆரம்ப கட்டத்தில் 1952 நடந்த பல்வேறு பொது தேர்தல்கள், சட்டசபை தேர்தல்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்று நடைபெற்ற தேர்தல் முறை என்பது சிறிது சிறிதாக சீர்திருத்தம், காலத்திற்கேற்ப மாற்றம், இவையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். மக்கள் தொகை, கால மாற்றம், தொழில்நுட்ப வசதி, இவற்றிற்கேற்ப தேர்தல் நடைமுறைகள், தேர்தல் செலவினங்கள், இவற்றையெல்லாம் நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அவசியம் ஏன் வருகிறது? அதுவும் உடனே அடுத்த தேர்தல்ல இல்ல அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்படக்கூடியது அப்படிங்கிறதுக்காக அல்ல. இங்கு பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். அதில் ஒரு சிலருடைய கருத்துக்களில் உண்மையாகவே அக்கறை இருக்கிறது, ஆனால் ஒரு சிலருடைய கருத்துக்களில் அவர்களே உருவாக்கி கொண்ட கற்பனைகள் இருக்கிறது. ஏதோ பாசிசம், அதிபர் தேர்தல், அது இதுன்னு நாங்கெல்லாம் நினைக்காதெல்லாம் கூட நிறைய அவங்க விஷயம் பேசுறாங்க. ஒரு நிமிஷம், அது அவங்க கருத்து, உங்க கருத்தை சோ இந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் அதை பத்தி ஒரு கற்பனை பண்ணிட்டு நாமளாகவே அச்சத்திற்குள்ளாக சென்று நடக்க வேண்டிய மாறுதல்களை நாம் காலத்தினுடைய மாற்றத்திற்கேற்ப நடைபெறாமல் தடுப்பதாக இருக்கக்கூடாது. இப்ப அமைத்திருக்கக்கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே. இந்த குழுவிலே யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை, இதை எப்படி நடைபெறலாம், எப்படி சீர்திருத்தம் செய்யலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கே தெரிவிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது இதுல உள்ளாட்சி தேர்தலையும் இதுல சேர்த்துறவங்க அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தில் இருக்கு. இது உள்ளாட்சி தேர்தலுக்காக அந்த குழு அறிவிப்பில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை. முழுவதுமாக பாராளுமன்ற தேர்தல், மாநில சட்டசபைக்கான தேர்தலுக்காக மட்டும்தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எதற்காக நாம் இப்போது அது அவசியமாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, இதுல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா எப்படி இருக்கும், பெரும்பான்மை போயிடுச்சு எப்படி இருக்கும், கரெக்ட், இதெல்லாம் சவால்கள். இந்த கேள்விகள் எல்லாம் வரக்கூடிய காலத்திலேயும் வரும். ஆனா இன்று நாம் பார்க்க வேண்டியது என்ன? இப்ப கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர நாம பாராளுமன்ற தேர்தல் வரதுனால நடத்த முடியல. இன்னொரு பாருங்க, இன்னும் மார்ச்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா 3 மாச காலம் பாலிசி பேரலைஸ். அரசாங்கத்தால முடிவெடுக்க முடியாது, மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேம்படுத்த முடியாது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இத்தனை மாநில தேர்தல் நடக்கின்ற இவ்வளவு பெரிய நாட்டுல
இதை நாம ஒரு சீர்திருத்தமாக பார்க்க வேண்டுமே தவிர இது யாரோ ஒரு கருத்தியலுக்காக யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வருவதற்காக அப்படிங்கிற அன்பவுண்டட் ஒரு பயம், தேவையில்லாத ஒரு பயத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் வருவதாக நாங்கள் நினைக்கிறோம். இரண்டாவது, இந்த தீர்மானத்தின் வாயிலாக என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்கனவே மத்திய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதற்கும் மேலாக எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு குறிப்பினை கொடுத்திருக்கிறார். அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே பாகம் 2 273வது பக்கத்திலே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்ற இந்த சூழலில் அந்த கருத்துக்களையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை எந்த இடத்தில் நாம் அந்த கருத்துக்களை கொடுக்க வேண்டுமோ அந்த குழுவிற்கே நேரடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுக்க வேண்டி இருப்பதால் இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வர்களால் இந்த மாமன்றத்திலே கொண்டு வருகின்ற 2 தீர்மானங்கள் மீது நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். 2 தீர்மானங்களில் ஒன்று ஜனநாயகத்தை காப்பதற்காக எடுக்கின்ற முயற்சி, மெல்ல மெதுவாக ஜனநாயகத்தின் குரலொலியை நெரிக்கிற காரியத்தை மத்திய அரசு ஈடுபடுகிறது என்பதை முன்னெச்சரிக்கையாகவே ஒரு தீர்மானத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பெயர் இருப்பதை சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானம். இரண்டாவது, 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை செய்வதன் மூலம் நம்முடைய உரிமைகளை மத்திய அரசு பறித்துக் கொள்வதற்கு உண்டு என்பதற்காக அந்த உரிமையை காப்பதற்காக ஒரு தீர்மானம். ஆக ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானம், நம்முடைய உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கு ஒரு தீர்மானம். இந்த 2 தீர்மானங்களை இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் தீர்மானமாக படித்து காட்டியிருக்கிறார். இந்த 2 தீர்மானத்தின் மீது பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. காரணம், 2வது முறையாக நான் இந்த 2 தீர்மானங்கள் மீது பேசுகிறேன். அது எப்படி 2வது முறை வரும் என்று கேட்டால், தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் 2 தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். ஒன்று, இந்திய ஜனநாயகத்தை குரல்வழியை கறக்கின்ற காரியம் ஒன்று அந்த காலத்தில் நடந்தது. எமர்ஜென்சியை கொண்டு வந்து அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அதன் மீது நான் பேசியிருக்கிறேன். உரிமையை பறிப்பதற்காக மத்திய சர்க்கார் பல திட்டங்களை கொண்டு வந்த பொழுது மாநில உரிமைகளை காப்பதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை இந்த மன்றத்தை கொண்டு வந்த பொழுது அதிலேயும் நான் பேசியிருக்கிறேன். எனவே அவருடைய அடிச்சுவடை ஒட்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் அதே முறையில் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்கும் நம்முடைய மாநில உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கும் 2 தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே நம்முடைய தளவாய் சுந்தரம் பேசுகிற பொழுது கொஞ்சம் காலதாமதம் கொடுத்து சிலதற்கெல்லாம் பக்குவம் எல்லாம் சொன்னார். ஒத்துக்கொள்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லவர்களுக்கு அதான் நல்லவர்களாக தான் புரியும். ஆனால் யூனிஃபார்மில் போடுறது, ஒரே தேர்தல், ஒரே படம், அப்புறம் ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே இப்படி போறோம் கிட்ட செல்லாது. ஆகியனால ஏதோ நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கீங்க, நான் தலையிடல, பரவாயில்ல விட்டு பார்க்கலாம். ஆனால் நீங்க நம்முடைய அம்மையார் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், இது லோக்கல் பாடிஸுக்கு ஒத்து வராது. இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அந்த ஹை லெவல் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க நம்ம தேர்தல் அதிகாரிக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, as you are engaged in organization of elections in the local bodies, the high level committee would like to invite you for having your valuable insight on the mechanism by which the election to local bodies
can be held simultaneously with other executive bodies என்று போட்டிருக்காங்க. அதனால லோக்கல் பாடிஸுக்கு தான் சேர்த்து தான் வந்திருக்கு. மூன்றாவதாக நீங்க அந்த கமிட்டி கிட்ட போய் சொல்லலாமான்னு கேட்குறீங்க. நிறைய சொல்லியிருக்கோம். எங்க வக்கீல் வில்சன் கூட போய் அங்கிட்ட சொல்லி இருக்கிறார். அதனால இதெல்லாம் எடுபடாது. அவர்களுக்கு எப்படியாவது இந்த நாட்டை ஒரு மதமுள்ள நாடாக, ஒரே மதமுள்ள நாடாக, ஒரே கடவுள் உள்ள நாடாக மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறார்கள். உலகத்தை முடிமன்னர்கள் எல்லாம் முடியை எழுந்துவிட்டு ஜனநாயகத்தை நோக்கி வருகிற காலகட்டத்தில் இந்த காலத்திலே குடியாட்சியை முடியாட்சி திட்டத்தை கொண்டு போகிற காரியத்திலே இன்றைக்கு ஒன்றிய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த தீர்மானத்தை எங்களுடைய கட்சி சார்பில் ஆதரித்தவர்கள் நன்றி. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கையிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தக்கூடாது குறித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் நிறைவேறியது.